வணக்கம், நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்மளுடைய சேனலில் வந்து ஆங்குலர் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறவங்க இருப்பீங்க. ஆங்குலர் கோர்ஸ் வீடியோஸ் அண்ட் ஆங்குலர் டுட்டோரியல் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இப்போ அண்மையில் என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, இந்த புது வெர்ஷனில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு மாற்றம் app.module.ts ஃபைல் வந்து காணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு ஃபைல் இல்லாமல் நான் எப்படி ப்ரோ வந்து ஒரு காம்பனண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது, நீங்கள் அப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க, ஸோ எப்படி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து app.module.ts ஃபைலை வந்து நம்ம கொண்டு வரது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த ஃபைலை வந்து நீக்கினாங்க, அது இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது இல்லாமல் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த ஒரு பகுதியில் தெரிஞ்சு, அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டலோன் காம்பனன்ட்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் ஸ்டாண்டலோன் காம்பனன்ட் பற்றி நிறைய நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்குலர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த புது வெர்ஷனில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டரில் ஆப் ஃபோல்டரில் app.module.ts ஃபைலை காணும். ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அண்மையில் ஆங்குலர் இந்த ஆங்குலரோடைய டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. சில விஷயங்களை நம்மளுடைய நன்மைக்காக மாற்றிட்டாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த app.module.ts ஃபைலை நீக்கினது. இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கின விதமே ஒரு ஸ்டாண்டலோன் காம்பனன்ட்ஸாக எல்லா காம்பனண்ட்டும் இருக்குன்ற விதத்தில் ஆங்குலர் படைச்சிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த ஆப் காம்பனண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே காம்பனண்ட் டெக்கரேட்டருக்குள்ளே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாண்டலோனுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆப் காம்பனண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் காம்பனண்ட். அதாவது இதுக்குன்னு வந்து நீங்கள் போய் மாடியூலில் போய் ஆப் மாடியூலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே என்னென்ன மற்ற மாடியூல்லாம் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கீழே இங்கே இந்த இம்போர்ட்ஸ் அறைக்குள்ளேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு இந்த ஆப் காம்பனண்ட்டுக்கு ஃபார்ம்ஸ் மாடியூல் தேவைப்படுது. அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து போய் அந்த app.module.ts ஃபைலில் என்ஜி மாடல்ன்ற ஒரு இடத்துல வந்து இம்போர்ட்ஸ் அரே இருக்கும், அதில் வந்து ஃபார்ம்ஸ் மாடியூல் போட்டிருப்பீங்க இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், நேரடியாக இந்த ஆப் காம்பனண்ட்குள்ளேயே அதை இம்போர்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா இந்த ஒரு காம்பனண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாடல் தேவைப்படுது இல்லையா. அதனால் நம்ம அது மாதிரி செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் எந்தெந்த காம்பனண்ட்டுக்கு எது வேணுங்கிறத கொடுக்குற வகையில் தான் இந்த ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்ஸ் வந்து படைக்கப்பட்டிருக்கு. சரி, ஆனாலுமே எனக்கு வந்து இந்த app.module.ts ஃபைல் தேவை, எனக்கு வந்து பழைய முறையை தான் நான் வந்து பின்பற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வழியும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த புது ப்ராஜெக்டை நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து மறுபடியும் ஆங்குலர் ப்ராஜெக்ட் உருவாக்குறேன். ஆக ng my app. இந்த தடவை ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தணும். அது என்னென்னா $-no-stand-alone அப்படின்ற இந்த ஆப்ஷனை சேர்த்துக்கிட்டு தான் நீங்கள் ப்ராஜெக்டை உருவாக்கணும். இது என்ன பண்ணோன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பழைய முறையில் எப்படி ஆங்குலர் ப்ராஜெக்டை பயன்படுத்திங்கன்னா அந்த விதத்தில் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கும். அதில் நிச்சயமாக app.module.ts ஃபைலும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கும் போது இங்கே பார்க்க முடியுது, அது இந்த ஃபைலை வந்து சேர்த்து தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆப் ஃபோல்டருக்குள்ளே app.module.ts ஃபைல் இருக்கும். அதோட இந்த app.module.ts ஃபைலுக்குள்ளே உங்களுடைய ஆப் காம்பனண்ட் இந்த டிக்ளரேஷன்ஸ்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த ஒரு முறை வந்து பழைய காலத்து முறை. நீங்கள் ஆப் காம்பனண்ட்டை இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறீங்கன்னும் போது அதுக்கு தேவைப்படுற மாடியூல்ஸையும் இந்த இம்போர்ட்ஸ் அரேயில் தான் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஆப் மாடியூல்குள்ளே தான் இருக்குது. இந்த மாடியூலில் எல்லா காம்பனண்ட்டுக்குமே எல்லா மாடியூலும் போய் சேரும். அதுவும் வந்து தேவையில்லாத ஒரு வேலை. இந்த காம்பனண்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரௌசர் மாடியூல் தேவைப்படுதுன்னா அதுக்கு மட்டும் அதை கொடுத்தா போதும். ஆக எல்லா காம்பனண்ட்டுக்கும் வந்து தேவையில்லாமல் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது அனாவசியமான பர்ஃபார்மன்ஸை கெடுக்குன்றதால தான் இப்போ அண்மையில் அவங்க ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்ஸ் முறையை பின்பற்றுறாங்க. நீங்கள் இந்த பழைய காலத்து முறையே வந்து பின்பற்றுறதா இருந்தாலும் நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கமாண்ட் இருக்குது. அதாவது இந்த நோ ஸ்டாண்டலோன் அப்படின்ற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக app.module.ts ஃபைல் இருக்கும். எப்பவும் போல் நீங்கள் உங்கள் காம்பனண்ட்ஸை டிக்ளேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் ng my appன்னு உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்ஸாக உங்கள் ப்ராஜெக்ட் உருவாகும். அண்மையில் என்ன முறையை கடைபிடிக்கிறாங்களோ அந்த முறையில் நீங்கள் உங்கள் ஆப்பை டெவலப் பண்ணலாம். நீங்கள் இன்னமும் வந்து அந்த பழைய ஆங்குலர் ப்ராஜெக்ட் முறையவே பயன்படுத்தி app.module.ts ஃபைலில் உங்களுடைய காம்பனண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த முக்கியமான ஒரு வீடியோவை போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு வழியையும் நீங்கள் பின்பற்றணும்.
அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கோர்ஸில் இந்த மாதிரி தொடர்ந்து புது புது ஆங்குலர் அப்டேட்ஸை பற்றி நான் நிறையவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வருவேன். ஸோ உங்களுக்கு ஆங்குலர் கோர்ஸ் வந்து பயன்படும் அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் புது புது ஆங்குலர் கோர்ஸ் வீடியோஸை நான் கொண்டு வரேன். என்னோடய யூடியூப் சேனல்லையும் சரி, யூடமி கோர்சஸ்லேயும் சரி, புது வெர்ஷன்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நன்றி.